நிறைய பேர் வந்து நல்லா படித்தவர்கள், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாருமே வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஹை சேலரி கொடுத்து இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டார்கெட்னு வரும்போது மட்டும் அவங்க வந்து 100% வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம் எங்கள் ஆஃபீஸில். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது என்ன நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டூல் அப்ளை பண்ணோம். முடிவெடுக்கும் தன்மை. எப்படி இந்த ஒரு லீடரும் முடிவெடுக்கிறாங்க, அவங்க துறை சார்ந்த விஷயங்களை எப்படி முடிவெடுக்கிறாங்க, இந்த 4மே முக்கியம். கம்பெனிக்கு நம்பரும் வரணும், கம்பெனிக்கு ஃபியூச்சரும் இருக்கணும், ப்ராசஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், பீப்புள் ஓரியன்டேஷனும் இருக்கணும். இல்லை ஏதாவது ஒன்று இல்லைனா கூட அந்த கம்பெனி அடி வாங்கும். வணக்கம். ஒரு தொழில் முனைவர் வந்து என்னை சந்திக்க வந்தார். வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான். அவர் சொன்னார், எங்கள் நிறுவனத்தில் வந்து நிறைய பேரை நான் வந்து ரெக்ரூட் பண்ணி டாப் லேயரில் இருக்காங்க. ஸோ வி ஹேவ் 3-4 லேயர்ஸ். டாப் லேயரில் வந்து செகண்ட் லைன் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து நல்லா படித்தவர்கள், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாருமே வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஹை சேலரி கொடுத்து இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டார்கெட்னு வரும்போது மட்டும் அவங்க வந்து 100% வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டேன்றாங்க. பிஸ்னஸ்லாம் நடக்குது, ஆனால் என்னுடைய ட்ரீம், என்னுடைய விஷன், என்னோடய டார்கெட்டுக்கு வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கல. ஸோ இப்போ என்னால் வந்து இவங்களை வெளில அனுப்பவும் முடியாது, ஏன்னா அவங்க ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, ஆனால் அந்தளவுக்கு டார்கெட்டும் இல்லை, அச்சீவ் பண்ணலை. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது? நிறைய நிறுவனங்களில் டக்குன்னு யாரையும் அனுப்ப முடியாது, ஏன்னா அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சம்திங் இஸ் ஹேப்பனிங், பட் நாட் அப் டு த ஸ்கேல் ஆஃப் ஒரு ஸ்கூலில் வந்து கிளாஸ் டீச்சர் சொல்கிற மாதிரி தான். 60 பசங்க படிக்கிறாங்கன்னா அதில் சில குழந்தைங்க தான் 90+ எடுப்பாங்க, 95+ எடுப்பாங்க. அதில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 இருப்பாங்க. சில பேர் வந்து 40லேருந்து 60க்குள்ளே இருப்பாங்க இல்லையா? சில பேர் ஃபெயிலும் ஆகலாம். இப்போது ஜஸ்ட் பிகாஸ் அந்த 90க்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இருக்கணும், 90க்கு கீழே இருக்கவங்கலாம் கிளாஸில் வேண்டான்னு ஒரு டீச்சர் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போது 40லேருந்து 80 மார்க் வாங்குறவங்களும் படித்து தான் இருக்காங்க, பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அந்த ஸ்கேல் வரல. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு நிறுவனத்தில் இருந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுவது? அப்படி ஒரு கேஸ் ஸ்டடி தான் எனக்கு வந்தது, சுச்சுவேஷன். நாங்கள் உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம் எங்கள் ஆஃபீஸில். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது என்ன நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டூல் அப்ளை பண்ணோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், நிறைய இந்த டூலை பற்றி நான் பேசியிருக்கேன். ஒரு நிறுவனத்தில் லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பர்சனாலிட்டி, எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் செட் லெவலில் ஒன்று இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்கில் செட் லெவலில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, இந்த 5 விரல்கள் மாதிரி. இந்த 5 விரல்களும் சேர்ந்தால் தான் கை, ஆனால் 5 விரல்களும் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இப்போ முதல்ல ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், எம்டி லெவலில், சேர்மன் லெவலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு விரலோட ப்ரோஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் வேணும். அந்த டூல் நாங்கள் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் டூலாக பார்க்குறோம். முடிவெடுக்கும் தன்மை. எப்படி இந்த ஒரு லீடரும் முடிவெடுக்கிறாங்க, அவங்க துறை சார்ந்த விஷயங்களை எப்படி முடிவெடுக்கிறாங்க, நிறுவனத்துக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கலெக்டிவாக அந்த நிறுவனத்துக்கு எப்படி பயன்படுது, இம்பேக்ட் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்பர்லேயே பேசுவார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விஷன், ஃப்யூச்சர், லாங் டேர்ம் திங்கிங்கில் இருப்பார். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்பரும் பேச மாட்டாங்க. நம்பர் மீன்ஸ் டார்கெட்ஸ், இன்றைக்கி அச்சீவ் பண்ண வேண்டியது, அவுட்புட் என்ன வரும், கோல்ஸ் என்ன, அந்த மாதிரி நம்பர் ஓரியன்டேஷன் இல்லாமல், ஃப்யூச்சர் ஓரியன்டேஷனும் இல்லாமல் ப்ராசஸ் ஓரியன்டேஷன் இருக்கும். காம்ப்ளையன்ஸ், டியூ டெலிஜென்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அடேரன்ஸ், குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறவங்க வந்து ப்ராசஸ் ஓரியன்டேஷன் பீப்புள். இப்படி ஒரு லீடர் இருப்பார். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஓரியன்டேஷன் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்பர் ஓரியன்டேஷன் இருக்காது, ப்ராசஸ் ஓரியன்டேஷன் இருக்காது, அண்ட் ஃப்யூச்சர் ஓரியன்டேஷனும் அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு எல்லாமே, ஆனால் அவங்க ப்ரிடாமினண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பீப்புள் ஓரியன்டேஷன், மனிதர்கள் சார்ந்த ஒரு விஷயம். கீப்பிங் பீப்புள் ஹாப்பி, கீப்பிங் த ஃப்ளாக்ஸ் டுகெதர், கீப்பிங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹாப்பி, இன்வெஸ்டார் ரிலேஷன்ஸ், பீப்புள் ரிலேஷன், பப்ளிக் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஹெச்ஆர் ரிலேட்டட் ஏரியாஸில் பீப்புள் ஓரியன்டேஷனில் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 4மே முக்கியம். கம்பெனிக்கு நம்பரும் வரணும், கம்பெனிக்கு ஃபியூச்சரும் இருக்கணும், ப்ராசஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், பீப்புள் ஓரியன்டேஷனும் இருக்கணும். இல்லை ஏதாவது ஒன்று இல்லைனா கூட அந்த கம்பெனி அடி வாங்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன வந்ததுன்னு சொன்னால், நிறைய பேர் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஓரியன்டேஷனாக இருக்காங்க, நம்பர் ஓரியன்டேஷனே இல்லை. ஈவன் இந்த முதலாளியே, அந்த பிஸ்னஸ் ஓனரே பார்த்தீங்கன்னா அவர் ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுவார், ஃப்யூச்சர் ஓரியன்டேஷன் இருக்கும், புது ஐடியாஸ், புது தாட்ஸு, புது ரிலேஷன்ஷிப்ஸு, பில்டிங் நியூ கனெக்ஷன்ஸு, நெட்வொர்க்கிங், ட்ராவல், மீட்டிங் லாட் ஆஃப் நியூ பீப்புள், அலையன்சஸ் கிரியேஷன்,
பார்ட்னர்ஷிப் கிரியேஷன்ஸ், இதில் தான் நிறைய ஃபோக்கஸ். இது எல்லாமே ஃபியூச்சர். பட் அதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணமே பல வருடங்களாக. அதெல்லாம் ஃப்ரக்டிஃபை ஆச்சா, அதெல்லாம் ரிசல்ட்டாக மாறிச்சா, நம்பராக மாறிச்சா? அப்போ அங்கே டி அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் என்ன சொல்லுவோம், டெலிவரின்னு சொல்லுவோம். அந்த நம்பர் ஓரியன்டேஷன் அங்கே மிஸ்ஸிங். ஸோ நம்பர் ஓரியன்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சர் ஐடியா ஆஃப்டர் ஐடியா, தாட் ஆஃப்டர் தாட், ப்ராஜெக்ட் ஆஃப்டர் ப்ராஜெக்ட், அலையன்ஸ் ஆஃப்டர் அலையன்ஸ், பார்ட்னர்ஷிப் ஆஃப்டர் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணிட்டே போகிறீங்க. எம்ஓயூ ஆஃப்டர் எம்ஓயூ பண்ணிகிட்டே போகிறீங்க. ஆனால் நம்பர் இல்லை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன ஆகும், எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் என்ன கேட்பாங்க, என்னப்பா ரிசல்ட் தானே கேட்போம். நீங்களே ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறீங்க, உங்கள் ஷேர் மேலே போனால் தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கீழே போயிட்டே இருந்ததுன்னா கம்பெனி சூப்பராக இருக்குங்க, கம்பெனி நல்ல பிராண்டுங்க, சரிங்க உங்கள் வாங்கின ஷேர் என்ன ஆச்சு, 10 ரூபா போட்ட ஷேர் இன்றைக்கி 11 ரூபா ஆச்சா இல்லையா, கேட்பீங்களா மாட்டிங்களா? இந்த கேள்வியை தானே நம்ம எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரு தொழில் முனைவராக கேட்கும். இதுதான் அவர் கேட்க வந்தார். அவர் என்ன கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் எல்லாருமே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்காங்க. ஒன்று ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்காங்க, ஆர் ரொம்ப ப்ராசஸ் ஓரியன்டேஷனில் இருக்காங்க. பீப்புள் ஓரியன்டேஷனும் ஆர் நம்பர் ஓரியன்டேஷனும் அந்த கம்பெனியில் இல்லைன்றதை இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமாக நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். தென் அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தோம். இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் சுச்சுவேஷன், என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்பர் ஓரியன்டேஷன் யார் உங்கள் கம்பெனியில் இருக்காங்களோ, யார் நம்பர் கொண்டு வரணுமோ, ரிசல்ட் யார் கொண்டு வரணுமோ, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்பர் கொண்டு வரணும் இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வந்து லாங் டேர்ம்லேயே திங்க் பண்ணுறாரு, அவருக்கு நம்பர் கொண்டு வர முடியலன்னா அவர் கீழே ஒரு நம்பர் கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை அப்பாயிண்ட் செய்யணும், ஆர் இருக்கக்கூடிய ஆளை தயார் பண்ணணும், ஒரு கோச்சிங் பண்ணணும். கோச்சிங் பண்ணி அவர் வந்து நம்பர் மட்டும் தான் யோசிக்கணும். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம், இந்த வீடியோ வந்து ஒரு க்ரியேட்டிவான கண்டென்ட்டை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து கரெக்டாக அந்தந்த டேட்டில் போய் அந்த டைமில் போய் டெலிவரி ஆகணும்ல, பப்ளிஷ் பண்ணணும்ல, அது நம்பர் ஓரியன்டேஷன். இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு, நூற்றுக்கணக்கான வீடியோ எடுத்துகிட்டு, ஆனால் கரெக்டான டயத்தில் கேலண்டரில் அந்த ஷெடியூலில் டெலிவரி ஆகலைன்னா, பப்ளிஷ் ஆகலைன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு வந்து நம்பர் ஓரியன்டேஷன் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி போட்ட வீடியோஸ் எல்லாம் ஆகாவோன்னு பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுலேருந்து இவங்களுக்கு ஒரு லைக்கோ கமெண்ட்டோ ஒரு ரீஷேரோ இல்லைன்னு சொன்னாலும் அங்கே நம்பர் ஓரியன்டேஷன் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும், க்ரியேட்டிவாக என்ன செய்யணும், கான்டென்ட்டில் என்ன செய்யணும், என்கேஜ்மெண்ட்டில் என்ன செய்யணுன்றதை இந்த கிரியேட்டிவ் டீம் யோசிக்கணும் இல்லையா? ஈவன் ஒரு வீடியோக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம விற்கிறோம், ஒரு சர்வீஸை சேவையை கொடுக்குறோன்னா எவ்வளோ நம்பர் ஓரியன்டேஷன் அதுவும் காம்படிஷன் வேறு இருக்குது, விளையாடக்கூடிய காம்படிஷனையும் சேர்த்து செய்யணும். ஸோ இந்த விஷயத்தை கேஸ் ஸ்டடி பண்ணி ஃப்ரேம் ஒர்க்கை போட்டு சொல்லும்போது கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு துறைக்கும் அவங்க என்ன ஃபோக்கஸில் இருந்தாலும், ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ண ஆளாக இருந்தாலும், பீப்புள் ஓரியன்டேஷனாக இருந்தாலும், ப்ராசஸ் ஓரியன்டேஷனாக இருந்தாலும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்பர் ஓரியன்டேஷன் உள்ள ஒரு ஆட்களை தயார் செய்து கோச்சிங் பண்ணி அந்தந்த இடத்துல போடணுன்றது தான் இதோட சொல்யூஷனாக முடிவு பண்ணி அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்பர் ஓரியன்டேஷன் பர்சனை, ரிசல்ட் ஓரியன்டேஷன் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி கோச்சிங் பண்ண ஆரம்பித்தோம். அதை பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ரிசல்ட்டாக வர ஆரம்பிக்குதுன்னா, அந்த நம்பர் ஓரியன்டேஷன் பர்சன் வந்து வேறு எதுவுமே கேட்குறதில்ல, நம்பர் மட்டும் தான் பேசுவார். சம்டைம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியில் எல்லாருமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஓரியன்டேஷன் பர்சனாக இருக்கிறதுனால இவர் மட்டும் தான் நம்பரில் பேசுவார். அவங்களுக்கு புரியவே புரியாது. சம்டைம் என்னப்பா சும்மா இதையே பேசிகிட்டு இருக்கேன், நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம், நீ போய் நம்பரில் உட்காந்துட்டு இருக்கிய, சும்மா ரிசல்ட்டே ரிசல்ட் வரும்பா, இது பண்ணால் அது வரும். இல்லை சார் எனக்கு அதான் வரும். அடம் பிடிக்கணும், அழகிற குழந்தை பால் குடிக்கும்னு சொல்கிற மாதிரி உங்கள் நிறுவனத்தில் இதே மாதிரி கேஸ் ஸ்டடி நீங்களே செய்து, உங்கள் நிறுவனம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காகவே இருக்கா, பீப்புள் ஓரியன்டேஷனாகவே இருக்கா, ப்ராசஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுதா, நம்பரில் இருக்கா இல்லையா? சரி, நம்பர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற 3 இல்லைனாலும் பிரச்சனை. இந்த 4மே பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் இந்த கேஸ் ஸ்டடியோட சொல்யூஷன். இது வந்து திருப்திகரமாக அந்த நிறுவனத்துக்கு இருந்ததுனால நாங்கள் நிறைய அந்த கம்பெனியோட பயணிக்கிறோம், நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் செய்யணுன்றது என்னுடைய இந்த கேஸ் ஸ்டடி மூலமாக வந்த ஒரு அனுபவம். வாழ்த்துக்கள், நன்றி.